விவோ அவங்களோட வி சீரியஸில் இப்போ புதுசாக V70 FE அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.83 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1900 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக எந்தவித இஷ்யூஸ் இருக்க போகிறதில்ல. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட Dimensity 7360 டர்போ சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB வரைக்கும் LPDDR5 RAM ஆப்ஷனும் அண்ட் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 512GBக்கான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். உங்களோட யூசேஜ் மிட் லெவலில் தான் இருக்க போகுது, பெரிய லெவலில் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இந்த ப்ராசஸர் அதுக்கு சூட் ஆகும். அண்ட் கேமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் டு ஹை கிராஃபிக்ஸ் கேம் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனில் 200 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைமரி ஷூட்டரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8. சென்சார் சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/1.56 இன்ச்சஸ்க்கான பெரிய சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த OISனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருக்கலாம், இல்லை ரெகுலர் வீடியோஸாக இருக்கலாம், நல்லா ஸ்டேபிளாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்டரி சென்சார் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த அல்ட்ரா வைட் ஷூட்டர் மூலமாக நீங்கள் 120 டிகிரி வரைக்கும் நல்லா வைடாக இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் கூடவே இந்த கேமராக்ஸ் செட்டப் ஈலே பார்த்தீங்கன்னா ஆரா லைட், இது நிறைய விவோ ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம், அதே ஆரா லைட் செட்டப் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அது அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.2. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 7000 mAhக்கான பெரிய பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கூடவே இங்கே பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் கேம் அதிகமாக ப்ளே பண்ணுவீங்க, கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பைபாஸ் சார்ஜிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது டேரெக்டாக ஃபோனில் பவரில் தான் ரன் ஆகுமா தவிர உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்கள் பேட்டரியோட ஹெல்த்தை வந்து நீங்கள் அதிக டைம் ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அண்ட் அடிஷனல் அந்த ஃபோனுக்கு டியூவல் பேண்ட் 5G சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, கூடவே 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷனில் இருக்குது. அந்த ஃபோன் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது 200 கிராம் வெயிட். அண்ட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 7.59 mm தான் திக்னஸ். நல்ல ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. விவோங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மேஜர் OS அப்டேட் பற்றி எங்கேயும் பெருசாக மென்ஷன் பண்ணல. அண்ட் இதுக்கு மேலே விவோட ஓன் UI OriginOS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 37,999க்கும், 256GB வேரியன்ட் உங்களுக்கு 40,999க்கும், அண்ட் 256GB வேரியன்ட் உங்களுக்கு 44,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேவாக இருக்குது. பட் இந்த ப்ராசஸர் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸராக தான் இருக்குது. இந்த ஃபோன் யார் கன்சிடர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் ரெகுலர் யூசேஜ் தான் பண்ண போகிறீங்க. அண்ட் எனக்கு கண்டிப்பாக விவோட V சீரியஸில் ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகலாம். மற்றபடி வேல்யூ ஃபார் மணி ஃபோன் தான் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் அதுக்கான ஃபோன் கிடையாது. அண்ட் அந்த ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு 10% வரைக்கும் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் EMI ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னல் ஆட்-ஆன் சர்வீசஸ் உங்களுக்கு 40% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மெயினாக இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக. அந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா April 9th உங்களால் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா ரீட்டைல் அவுட்லெட்ஸும் இந்த ஃபோன் வாங்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இந்த ப்ரைஸ் அந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.